சூசன் அயன் பண்ண துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு முத்தலக்கிட்ட. பார்க்குறாங்க. பூமி பார்க்குறாரு. என்னது இது? இது ஏதோ சைனீஸ் கலர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோடது இல்லை, இது அமுதனை தான் போய் கேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை நான் பேசிக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க சூசன் கிட்ட. என்ன முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பூமி. இல்லை இந்த ட்ரெஸ்ஸு நான் தான் எடுத்து உங்களுக்காக நான் தச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சரியமாக இருக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குங்க, சூப்பராக தச்சிருக்கீங்க, நான் இந்த ட்ரிப்புக்கு இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிட்டு இருக்காரு. முத்தலகு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்போது அங்கே ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன அந்த மாடல் ட்ரெஸ்ஸும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், கண்டிப்பாக அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து அழகாக பேக்கில் வைக்கிறாங்க. அஞ்சலி பயங்கர கோவமாக வராங்க. வந்த உடனே ரெஜினா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஒரு வாடகை தாய் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த குழந்தை ஏற்கனவே மயக்கமாயிடுச்சு, இப்போ போய் இன்னும் பால் கொடுக்க ஆள் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குழந்தை ஏதோ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், நான்லாம் பாவத்தை பண்ண மாட்டேன், நான்லாம் கீழே வரல, நீயே போய் பேசிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்கா, வாமா நீ வா, போய் டாக்டர் கேட்கலாம், கண்டிப்பாக ஒரு தாயை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னால் வர முடியாது, ஏன்னா எனக்கு மனசாட்சி இருக்குது, நான் வரல அப்படின்னு ரெஜினா சொல்கிறாங்க. மா எனக்காக வாமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் ரெஜினாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தானம் பேசிக்கிட்டு வராங்க கற்பகத்துக்கிட்ட. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ கற்பகம், ஏன் குழந்தைய எதுக்காக அவங்க வச்சுருக்காங்க, அப்போ வேணும்னு தான் வச்சுருக்காங்களா, குழந்தை வேணும்னு எதுக்காக என் குழந்தைய வச்சுருக்காங்க, அந்த உண்மை எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தானம் சொல்கிறாங்க கற்பகத்துக்கிட்ட. இங்கே பாரு, நீ தேவையில்லாத எதுவும் பண்ணிகிட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியாக இரு, அந்த குழந்தை அங்கேயே வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லை, எதுக்காக என் குழந்தைய ரெஜினா கொடுத்தாங்க முத்தலக்கு, எனக்கு கண்டிப்பாக தெரியணும், அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கார், நான் போய் எல்லாத்தையும் கேட்குறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே சூசன் நின்றுட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, இங்கே பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க, அன்றைக்கி நான் குழந்தைய தூக்கிட்டு போகும்போது எதுக்கு முத்தலுக்கு அவ்வளோ பாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சூசன் சொல்கிறாரு, அவங்க பெத்த குழந்தை மேலே அவங்களுக்கு பாசம் இல்லாமல் இப்போ உனக்கா பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ அவங்க பெத்த குழந்தையாக தான் நினைக்கிறாங்களா, அப்போ ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கற்பகத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க. முத்தலுக்கு இது எதுவுமே தெரியாது, இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானம் சொல்கிறாங்க. என்ன தானம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பகம் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நான் கண்டுபிடிப்பேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஓகே ட்ரிப்பு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸ்வேதாவும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அமுதன் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏலகிரி போகிறோம், நாம் என்ன பிளான் பண்ணி போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக போகிறோம். அதே மாதிரி 2 பேருமே அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு கேக் வெட்டணும், எல்லாமே சூப்பராக பண்ணணும், ஏலகிரி ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. என்ன பொண்டாட்டி, பாப்பா எல்லாமே என்ஜாய் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்போ ஏலகிரி போவோன்னு இருக்குது, நம்ம நல்ல ஒரு கொண்டாட்டம் தான், ஆனால் குழந்தைய எடுத்துன்னு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்ன மாதிரி அவன் எங்கே இருந்தாலும் இருந்துப்பான், அவனை பற்றிலாம் கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறாங்க. சரி ட்ரிப்புக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே எல்லாருமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. அங்கேருந்து போகிறாங்க டாக்டர்கிட்ட. அப்போ தானே யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் கேட்டால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. உள்ள ரூம்குள்ளே போன உடனே அங்கே ரெஜினா அஞ்சலி 2 பேருமே வராங்க. அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டாங்க ரூமில். அப்போ 2 பேருமே கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஒரு வாடகை தாய் வேணும் பால் கொடுக்கறதுக்காக அப்படின்னு. குழந்தைய நாங்கள் மாற்றி எடுத்துகிட்டு போனது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும், கண்டிப்பாக ஒரு வாடகை தாய் வேணும்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அது எல்லாமே தானே கேட்டுட்டாங்க. கேட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இருங்க, நடந்த